இந்த கோவை மண் பகுத்தறிவிப்பவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் நம்முடைய தலைவர் கலைஞர் ஆகியோருடைய வாழ்க்கை வரலாற்றில் முக்கியமான ஊர் இந்த ஊர். மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 14 மாவட்ட கழகங்கள், 39 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இது எல்லாத்தையும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்ற செய்திதான் ரிசல்ட் அன்னைக்கு பிளாஷ் நியூஸா வரணும். வெளிப்படையா சொல்லணும்னா, கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கல. அதை சரி செஞ்சு மாபெரும் வெற்றியை பெற்றுத்தர வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்த மேடையில் இருக்கக்கூடிய விடக்கிறதுக்கு, அதே போல எதிரில் கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கும் இருக்கு. செஞ்சுட்டீங்களா? செஞ்சு தருவீங்களா? உறுதியா செய்வீங்களா? உறுதியா, நிச்சயமா, சத்தியமா, அண்ணா மீது ஆணையா அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். கோவையில் ஐடி பார்க், செம்மொழி பூங்கா, ஜிடி நாயுடு பார்க் மேம்பாலம், அவிநாசி சாலை மேம்பாலம், விசைத்தறிக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறி மற்றும் சிறு தொழில்களுக்கு மின்கட்டணம் குறைப்பு, விசைத்தறியை நவீனப்படுத்த நிதி ஒதுக்கீடு, சாலை இல்லாத கோயில்களுக்கு சாலை வசதிகள். இது மட்டுமில்லாம தந்தை பெரியார் பெயரில் மாபெரும் நூலகம் அமையவிருக்கு. உலகத்தரத்தில் கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையவிருக்கிறது. வெள்ளூர் பகுதியில் தொழில் ஆய்வு நடக்க இருக்கு. தோல் விடுதிகள் கட்டப்படவிருக்கு. சூலூர் பகுதியில் செமிகண்டக்டர் தொழில் பூங்கா வரப்போகிறது. கோவை மாவட்டத்துக்கு 75 புதிய இ பஸ் வரப்போகிறது.